வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஒரு ஹாப்பி அனௌன்ஸ்மெண்ட் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான். டைட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், கிவ் அவே தான். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணி. ஸோ அதனால இந்த ஜூலை மந்த்தில் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக பார்த்துட்டு நீங்கள் ப்ராப்பராக கமெண்ட்ஸ் பண்ணுறவங்கலேருந்து ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து முருகரோட வேல் 3 இன்ச் இருக்கு இல்லைங்களா, ஸோ பிராஸில் இருக்கிறது வந்து கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கான ரூல்ஸ் ஒன்றும் பெருசாக இல்லை. வழக்கம் போல் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபராக இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் போடுற வீடியோஸை ரெகுலராக பார்த்து லைக் பண்ணிட்டு ப்ராப்பரான கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கிறோம். அந்த கமெண்ட் போடும்போது மட்டும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், முழுசாக வீடியோவே பார்க்காம சிம்பிளாக வெரி நைஸ் சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணாமல் ப்ராப்பராக அந்த வீடியோக்கான கமெண்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் தான் என்னோட சின்ன ரெக்வஸ்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் கிவ் அவே கொடுக்கும்போது தான் நிறைய பேர் அந்த கமெண்ட்ஸ் பேஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இந்த சூப்பர் நைஸ் இவ்வளோதான் வந்து ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த டைம் இந்த 10 பேரையும் செலக்ட் பண்ண போகிறது நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்டை வச்சு தான் நான் வந்து செலக்டே பண்ண போகிறேன். ஸோ அதனால் எல்லாருமே கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அழகான அந்த முருகரோட வேலும் உங்களுக்கு வந்து கிஃப்டாக கிடைக்கட்டும். ஸோ அவங்க எல்லாருக்குமே விஷ் பண்ணுறேன். ஸோ அடுத்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, நேற்று நான் சிம்பிளாக வீட்டில் வந்து விளக்கு பூஜை வந்து செஞ்சுருந்தேன். ஸோ ஆரம்பிக்கும் போது சிம்பிளாக தான் செய்யலாம்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறம் குத்து விளக்கை பார்த்தது ஒரு சிம்பிளான ஒரு டெக்கரேட்டும் பண்ணி நான் பூஜையும் வந்து நிறைவாக செஞ்சு முடித்தேன். ஸோ அந்த வீடியோ கிளிப்பிக்ஸும் பார்த்துட்டு டெக்கரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்தீங்கன்னா ஆடி முதல் வெள்ளி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து பூஜைகள் எல்லாம் சிறப்பாக செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானுமே வந்து சிம்பிளாக வீட்டில் விளக்கு பூஜை வந்து செஞ்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆரம்பிக்கும் போது சிம்பிளாக தான் செய்யலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை வேலைகள் வரும்போது நம்மள அறியாமே நிறையா விஷயங்கள் அதில் வந்து இப்படி டெக்கரேட் பண்ணணும், இன்னும் நிறையா பண்ணணும் அப்படின்னு நம்மள அறியாமல் அதிக டெக்கரேஷன் எல்லாமே அங்கே செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ அது போல் தான் நானும் வந்து விளக்கை வந்து சிம்பிளாக வச்சு ஒரு சின்ன ஒரு பூவை மட்டும் வச்சு நம்ம பூஜை செய்யலாம்னு ஆரம்பித்தேன். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வெறும் விளக்கை மட்டும் வச்சுட்டு அங்கே பூஜை செய்ய எனக்கு மனசு வரல. அதனால் வந்து ஒரு சின்ன குட்டி டெக்கரேஷனும் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு எனக்கு கிடைச்ச பூக்கள் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ், அந்த மஞ்சள் செவ்வந்தி மட்டும்தான் கிடைச்சது. ஏன்னா நேற்று பெரும்பாலும் எல்லா கோயில்கள்லையுமே பார்த்தீங்கன்னா விளக்கு பூஜை இருந்தது. அதனால் பூக்களுக்கும் வந்து தட்டுப்பாடாதான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. அதே மாதிரி விலையும் ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருந்தது நேற்று. அதனால் எனக்கு கிடைச்சது இந்த பூக்களை மட்டும் வச்சு நான் அழகாக குத்து விளக்கையும் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தேன். இன்னொன்று அந்த ஷீட்டு ஒட்டியிருந்தது இல்லைங்களா, ஸோ அது மேலே கோலம் போட்டுட்டு அங்கேயும் வந்து பூக்களை வச்சு அலங்கரிச்சிருந்தேன். ஸோ அதுவுமே இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. உண்மையிலேயே அந்த ஷீட்டை ஒட்டினதுக்கப்புறம் எனக்கு இப்போலாம் வந்து டெய்லியுமே அந்த இடத்துல வந்து கோலம் போடணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்ம அரிசி மாவில் அந்த இடத்துல கோலம் போடும்போது அது நல்லா பளிச்சுன்னு தெரியுதுங்களா. அந்த பூஜை ரூமே வந்து டெய்லி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருக்க ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த குத்து விளக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு டெக்கரேஷன் வந்து செஞ்சு முடிச்சிருந்தேன். ஸோ அது எப்படி இருந்தது அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா விளக்கு பூஜைனாலே நம்ம 108 போட்டு சொல்லி பூஜை செய்வோம் இல்லைங்களா. ஸோ அதுக்காக வந்து 2 வெத்தலையை வந்து எடுத்து வச்சுருந்தேன். அந்த போற்றிகள் சொல்கிறதுக்காக வந்து இங்கே குங்குமம் அதே மாதிரி பூக்களும் கொஞ்சம் வச்சுருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அச்சதையும் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இது எல்லாத்தையுமே கலந்து நம்ம வந்து பூஜை செஞ்சுக்கலாம் அப்படின்னு. அடுத்து பிரசாதமாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சக்கரை பொங்கல் தான் நேற்று வந்து செஞ்சுருந்தேன். ஸோ எந்த ஒரு பூஜையை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம வந்து வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா பிள்ளையார் தான். ஸோ அழகாக மஞ்சள்லேயும் ஒரு பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு முதல் பூஜையை வந்து பிள்ளையாருக்கு தான் செஞ்சோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடும் செஞ்சு முடிச்சுட்டு விளக்குக்கு வந்து பூஜையும் செய்ய ஆரம்பித்தேன். ஸோ அந்த 108 போட்டிகளும் சிறப்பாக சொல்லி முடிச்சு தீபதூப ஆராதனோட பூஜை ரொம்ப மனநிறைவோடு முடிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது.